ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாரதிதாசன் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் சேலம் டிஸ்ட்ரிக்ட். இல்லை என்ன புக்கு பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம்னா சோசியல் புக்கு பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இல்லை ஏற்கனவே 3 டாபிக் வந்து நம்ம பார்த்துட்டோம். அது என்னென்ன டாபிக்னா ஹிஸ்ட்ரி, அடுத்து என்ன டாபிக் சிவிக்ஸு, அடுத்து வந்துட்டு எக்கனாமிக்ஸ். இந்த டாபிக் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஜாக்ரஃபி. அதில் எந்த டாபிக் போட்டு என்னென்ன மாதிரி டாபிக் எடுத்திருக்காங்க, எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை வந்து 6th to 10th வரைக்கும் உள்ள புக்கு தான் கவர் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க. இல்லை 6th வந்துட்டு எந்த மாதிரி ஹெட்டிங் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். வளங்கள் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டிருக்காங்க. இது அதுக்கேற்ற மாதிரி பாயிண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்டானதெல்லாம் அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்ன ஸ்டாண்டர்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட். 7th ஸ்டாண்டர்டில் அதில் என்ன ஹெட்டிங் கொடுத்தா புவியின் உள்ளமைப்பு அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங் போட்டு நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே ஹெட்டிங் போட்டு அதுக்கேற்ற மாதிரி கீழே சின்னதாக பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து என்ன ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்டில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா பாறை மற்றும் மண் அப்படின்னு சொல்லி டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக ஹெட்டிங் போட்டு பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான உள்ளதை மட்டும் எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாண்டர்ட் என்னென்னா 9th ஸ்டாண்டர்ட். 9th வந்து அது என்ன புவியியல்னு சொல்லி ஹெட்டிங் போட்டிருக்காங்க. அதில் சின்னதாக பாயிண்ட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. புக்கில் உள்ளது ரொம்ப இம்பார்ட்டண்டான இது லைனை மட்டும் எடுத்து இல்லை நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் பார்க்குறோன்னா 10th ஸ்டாண்டர்ட். அதில் என்ன ஹெட்டிங் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்புன்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டு அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்டுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு விசிபிளாக எல்லாமே தெரியுது, ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த புக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.